சென்று வரலாம். அவளை அங்கே கூட்டு வரணும், ஒரே நாளில் சரியாக்கி செம்மையாக்கி தந்துடுவேன். இப்போ என் பேரை சொல்லி இந்த கனியை கொடு, நல்லாயிருவான். போய் உட்காருங்க, சாப்பிட்டு போங்க. அதே காங்கேய வெள்ளை என்னுடைய மண்ணுமனை சம்பந்தமான வெற்றியை அடைய வேண்டும்னு கேட்டு வந்தது யாருப்பா? நீ என்னம்மா வச்சுருக்க? என்ன இடம் இது? என்னது? வந்த இடம் நல்ல இடம். காலன்ட்டு வா. வரலாம். பெருமாள் உன்னுடைய கட்டுமனையெல்லாம் தாண்டி போனோன்னா பெருமாள் கோயில் ஒன்று வருத. உங்கள் எல்லைகளையெல்லாம் தாண்டி இன்னொரு இடத்தினுடைய எல்லையில் ஒரு பெருமாள் கோயில் சங்கு சக்கரமாக இருக்கு. பின்ன இல்லைங்க கால் வந்துட்டுவான். அவள் வீட்டு பக்கம்னு நினச்சி சொல்லிட்டான். உண்மை அது இல்லை. அந்த எல்லைகளை தாண்டி 13 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த இடம் சம்பந்தமாக குழப்பம் வரும்னு சொல்லி உன் மனத்தில் தோன்றுச்சு. அதுக்கு ஒரு தெளிந்த விடைகளை எடுக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பேசும் பொழுது வரும்பொழுது பார்த்துக்கலாம்னு சொல்லி உன்னை பேச விடாமல் அமைக்காச்சு. ஆனால் இன்றைக்கி அது கொடி கட்டி பறக்கு. இந்த இடத்தை அனுபவிக்க முடியுமா முடியாதாங்கிற வேதனையில் நீ என்னைய பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. இந்த இடத்துல உள்ள வில்லங்கத்தை தீர்த்து உனக்கு வெற்றியை தந்தா போதும்லாம். வேற என்ன வேணும்? பக்கத்தில் வா. அதுக்கு உண்மையை சொல்லணுமா? இந்த இடத்துக்குரியவர்களால் உனக்கு ஒரு சில தடைகளை செய்து 1.5 வருஷமாக தலை சுற்று வரும். உனக்கு தூங்குனா எந்திக்க முடியாது, கழுத்தும் முதுகும் வலிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை செய்வதற்காக பணம் நீ அட்வான்ஸ் கொடுத்தாலும் அதை திருப்பி தான் வாங்குவியே தவிர அந்த காரியம் நடக்காது. உண்மையா இல்லையா? இந்த தடைகளை நீக்கி உன்னை செம்மையாக்கி தரேன், செல்வாக்காக இருக்க வைக்க. இட விஷயத்தில் இந்த விபூதியை கொண்டு போட்டு ஜெயிச்சு வைப்போம். கர்மசாமிக்கு மதியம் சாப்பிட்டு போ. என்ன கிடையாது, இளநீர். அதே காங்கேயம் வெள்ளை கர்மசாமி என் இடத்த வித்து தரணுமா? எடுத்தங்காக்கா வித்து தரணுமா? என்னப்பா? ஆமாம், நீ சொன்னா தான் அவர் வருவாரா? அப்போ அப்படி எதுவும் பிரச்சனைடா தம்பி. அவசரப்பட்டியை நல்லா கும்பிட்டுவாப்பா. முத்துக்கு முத்தாக சொந்த இரத்த பந்தங்களே உனக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. யாரையும் சகோதரத்துவமாக கூட நினைக்க முடியலை. அதனால் இந்த இடத்துல உள்ள பிரச்சனையை நீக்கி உனக்கு அதை அடித்து தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்ப்பா? இந்தா கடனையும் தீர்த்து தாரேன், பூவும் பொட்டுமா குடும்பத்தை அரும்புதராமல் காப்பாற்றி தாரேன். வெற்றி ஆகிடுதுப்பா, சந்தோஷமாக இருக்கு. கர்மசாமிக்கு மண்ணுமனையை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் புரியாமல் ஒருத்தன் ஏங்கிக்கிட்டு இருக்கானே. கால் வந்துட்டு வாடா, உடனே இங்கே நேரம் வந்துடும். இன்னொரு தரம், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். எத்தனை பத்திரம் வச்சிருக்க ஒரே இடத்துக்கு? அந்த பத்திரத்தில் கொஞ்சம் தவறுகள் இருக்கு, போய் போட்டு பார்த்தியா? உன் பத்திரம் மாதிரி இன்னொரு பத்திரம் இருக்குடா, புரியுதா? அந்த இடத்த இப்போ என்ன செய்யணும்? உனக்கு 3 மாதம் பொறுமையாக இருக்கணும். இப்போ போகும்போது என்னை நீ பார்த்துட்டு போ, அசதி தாரேன். என்ன இந்தா, அது தோதுமாக பொய்யான தகவல் நிறைய வெளியாகிருக்கு சரிண்ணா, அதனால் மாற்றி தரேன் போ. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். திருச்சி வாங்க, திருச்சி. கணவன் மனைவி அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித. கணவன் மனைவி வந்திருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். வாடா, இந்த பத்திரங்கள்லாம் உனக்கு என்னடா செஞ்சு தரணுப்போ?
ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு பணத்தையும் ரிலீவ் பண்ணி தரேன், நீ கொடுக்க வேண்டிய கடத்தையும் மாற்றி தரேன். புதுமையாக தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, அதுக்கு என் உதவி இருந்தால் நீ நடத்திடுவ. அப்போ உன் பிரச்சனை தீர்ந்து போயிடுது. அவ்வளோதான விஷயம். கால் வந்துட்டுவான். என்ன கருப்புசாமி இதில் என்ன இருக்குது? நகை கிடக்கும். நகை நட்டெல்லாம் பாடம் படிக்க போயிருக்குதாம்ல. நகைகள் பொன் நகைகளெல்லாம் பாடம் படிக்க போயிருக்குதான். அதெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் பண்ணி தந்துடுறேன். கரெக்டாக 28 நாட்கள் பொறுமையாக இருடா. அப்படி மெல்ல மெல்ல எல்லாம் நகட்டி உன் இஷ்டத்துக்கு எல்லாம் நடத்தித்தாரேன். இந்தா வெற்றி உண்டு. கொண்டாமகளை தொட்டு தாரேன். இந்தா ஜெயிச்சு என்னை சந்தோஷமாக பார்க்க வருவேன். இந்தாம்மா நல்லா இருமா. கருப்பசாமிக்கு அதே திருச்சி மாநகர் அப்பமும் சீனியும் தந்து அதோட ஒரு பாயாசமும் சேர்ந்து தந்தாருன்னு கருப்பசாமியை கும்பிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். எப்படி அது? என் மகளுக்கு சாமி சொன்ன மாதிரி டாக்டர் சீட்டு கிடைச்சிடுது. காலம் சொல்லலாம். வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாரா இந்த நிலையே. நான் உத்தரவிட்டு உன் பிள்ளைக்கு டாக்டர் ஆகிட்டா. இப்போ அதே மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு இப்போ கல்யாணத்துக்கு நான் வழிபடி தரணும். கண்டிப்பாக வருகின்ற மாசி சிவராத்திரிக்கு பிறகு தரமான ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து மாப்பிள்ளையை கொண்டு வந்து தாரேன். மாப்பிள்ளை வீட்டில் தாய் அல்லது தகப்பன் இல்லாத குடும்பமாக இருக்கும். அதில் நீ மன வருத்தப்பட்ட வேண்டாம். அந்த குடும்பம் உனக்கு உயர்ந்த செல்வாக்கை தரும், ஜெயிச்சுக்கலாம். அதே மாதிரி பிள்ளைக்கு வேலையும் வாங்கி தந்து அசதி தரேன். இந்த அப்படி செல்வாக்காயிரு மகனே, ஆனந்தமாக என்னைய பார்க்கவா? மாத சம்பளம் நம்ம கோயில் தர்ம கட்டளைக்கு தான். நல்லாரு நல்லாரு. அதே திருச்சி மாநகர் கணவன் மனைவி போடணும் சாப்பாடு போடணும். ஹோட்டல் வச்சுருக்கேடா தம்பி, கால் வந்துட்டு வா. நல்ல எவ்வளோ மனம் அலைப்பாயுதுடா. அதில் இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. மனசு அலைப்பாயுது. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு நேரத்தில் நீ நடத்தின ஹோட்டல்லாம் அன்னபூரணமாக நடந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் இழந்து மனவேதனைக்குரிய ஒரு மனிதனாக வந்து நிற்கிறேன். அதனால் கருப்பசாமி, மீண்டும் நாங்கள் தலைத்து ஓங்கணும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும். எங்கள் பிள்ளைகளையும் நல்லா காப்பாற்றி இந்த ஹோட்டலையும் அடித்து தரணும் அப்படின்னு கேட்குறேன். மீண்டும் இந்த ஹோட்டலை நான் சிறக்க வைக்கிறேன். கால் வந்துட்டுவான். அப்படியா? கேட்போம். அவட்ட கேட்டே வரத்தை கொடுத்துருவோம். சரி மகளே, உன் மனத்தில் ஒரு கேள்வி கேட்கணும்னு விரும்புதியா? என்ன வேணும்? வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மகளே. இந்த தொழிலை நான் உருவாக்கி தரேன். கோடி பணமும் தரேன். வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமாக பார்க்க வாங்க. மனம் தளராமல் வெற்றி அறிவாய். சுவாமியே சரணம். கருப்பசாமிக்கு அதே திருச்சி மாநகர் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி மனவேதனையுடன் கேட்க வந்த மகன். என்னப்பா பிள்ளை? கால் வந்துட்டுவாப்பா. தம்பி கொஞ்சம் ஆத்திரப்பட்டு விழுந்துட்டீங்க. நீங்கள் குறிஞ்சி விழுந்ததெல்லாம் சரிதான், உள்ளம் அங்கே போகலை. அதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. வரலாம். இடுப்பு அடிக்கடி வலிக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணடியாள் துணைவியார் எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு இடுப்பு முட்டு சம்மந்தமான வலி வேதனை அடிக்கடி வந்து துன்பப்படுத்துது. அதே மாதிரி உன் பிள்ளைக்கு வேலை வேணுமா, கல்யாண வாழ்க்கை வேணுமா? முதல்ல வேலையை தாரேன், அதுக்கு பிறகு வாழ்க்கையை தாரேன். சரியா? கவர்மெண்ட் போஸ்ட்டே கிடைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. வெற்றியாகி தரேன். நல்லா இருப்பா. கருப்பசாமிக்கு அதே திருச்சி மாநகர் என் பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி தரணும் அப்படின்னு ஒரு ஆண்மகன் கேட்க வந்திருக்கான். என் பொம்பளை பிள்ளையுடைய மனதை பக்குவப்படுத்தி தரணும்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்
காற்றுல வச்ச பூ கீழே விழுந்துருச்சு, நீ தப்பிச்சிட்ட. வா, கவலையே பட வேண்டாம். உன்னுடைய புகழ், குடும்ப புகழ், சொந்த பந்தத்தினுடைய மானம் மரியாதை அனைத்தும் மகிழக்கூடிய அளவுக்கு அந்த கல்யாணத்தை நான் நடத்தி தரேன். மனசையும் பக்குவப்படுத்தி தரேன். வேறு என்னப்பா வேணும்? மகிழ்ச்சியாக வர வைக்கிறேன். இப்போ பிரிந்த மனநிலைகள் இருக்குது, அதை ஒற்றுமையாக்கி கூட்டு வரேன். சந்தோஷமாக இருக்கு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு என் வீட்டுக்காரருடைய உடலும் உள்ளமும் சரியில்லை அப்படின்னு ஒரு பெண்மணி கேட்குறாளே, யாருப்பா? வீட்டுக்காரருடைய உடலும் உள்ளமும் சரியில்லை என்று கேட்கிறாளே, யார் அது? நான் ஒரு பொம்பளை கேட்கான்னு சொன்னேன். இது யாரு? இது யாருமா? இவர் யாருமா? அவருடைய உடலும் உள்ளமும் சரியில்லையா? கால் வந்துட்டு வரலாம். ஓகே மேன், சரி தானே? நியாயம் தானே அது? சாமி உண்மையை தானே சொல்லுவாரே. ரெண்டு தடவை காலில் விழுந்துக்காங்க. நான் சொல்லும்போது இருந்தீங்க. வரலாம். உட்கார். உடம்பில் இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு என்ன காரணம் என்பது ஒரு கேள்வி. பிள்ளைகளுக்கு மங்கள காரியம் நடக்கிறதுக்கு தடைகள் இருக்க, அதுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. இதுக்கு முன்பு இருந்த செல்வாக்கும் குடும்ப நிம்மதியும் அழிஞ்சு போயிடுது. அதனால் இதுக்கெல்லாம் வேறு எதுவும் குழப்பமான மாந்திரிக சொந்தமாக குறைபாடுகள் இருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடு மூணாவது கேள்வி. உண்மையா? கால் விழுந்துட்டாங்க. விழுந்துறாடா, எந்தி. ஹாய், இது யாருடைய ஜாதகம்? சரி, இந்த ஜாதகத்தை இப்போ எதுக்கு கொண்டு வந்தீங்க? கால் வந்துட்டு வா. காலில் சதைகள், தசைகள், தோள்கள் செதில் செதிலாக பாறை போல வந்துக்கிட்டு இருக்கு. தொட்டா உணர்வற்ற கல்லு போல உள்ள நிலைகளும் உருவாகி வச்சிருக்கு. இந்த நிலைகளுக்கு இது இயற்கையால் எதுவும் பாதிச்சிருக்கா அல்லது வேறு எதுவும் குழப்பமானு நான் பார்த்தேன். இது இயற்கையான ஒரு பாதிப்பு தான். இதுக்கு மாந்திரிகம் செய்வனைகள் காரணம் இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது வெறும் கற்பனை ஆகும். அதே போல் இந்த நேரங்கள் நீ எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தேன். பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை இருக்குது. அதுக்கு அடுத்து உனக்கு மெல்ல மெல்ல இந்த கால் வேதனைகள், வலிகள் எல்லாமே மாறிப்பேன். இவளை தன்னந்தனியாக விட்டுட்டு நம்ம பெயரக்கூடாது, இல்லைனா நம்ம சூசைட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் தோன்றுச்சு. அந்த எண்ணங்களெல்லாம் தவறு. உங்கள் 2 பேரையும் பிள்ளைகளோடு அரும்பு உதறாமல் நான் காப்பாற்றி வாழவும் வைப்பேன். நோயற்ற வாழ்வாக உங்களை நிறைவாக நான் இருக்கவும் வைப்பேன். அதனால் இன்னையிலேருந்து என்னைய நிதமும் பிரார்த்தனை பண்ணிக்கா. உன் உள்ளத்தில் இருக்க வேதனையும் தீரும், உங்கள் கஷ்டமும் தீர்ந்து போயிடும். வேறு என்ன வேணும் செல்ல மகளே? அதை விட்டுரு.
இருக்கிற உயிரை காப்பாற்று. பொருளை தேடாதே, நல்ல அருளை தேடு. இந்தா வெற்றி உண்டு மகனே. மனம் குழம்பாமல் இருங்க, காப்பாற்றித்தாரேன். இந்தாடா கர்மசாமிக்கு. கர்மசாமி அப்படியா? யாருக்கு? சரி. திருச்சி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யார்? யாருக்குமா திருமணம்? கால் ஒன்று வரலாம். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வா. என்னம்மா உங்கள் தெருவுக்கு போகிற வழியில் மசூதி எங்கே இருக்குமா? போகிற வழியில் இருக்கும், ஒரு பள்ளிவாசல் தெரியுதே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னும் கொஞ்சம் போகிறேன். என்னென்னு பார்க்கண்டாமா? பார்க்கணுமா வேண்டாமாப்பா? என்னப்பா பிள்ளை நீங்களாம்? உன் பிள்ளையுடைய மனது ஒரு வருஷ காலமாக குழப்பமான நிலைகளில் இருக்குது. அதை நினச்சி நீ கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேக்கியான், மனவேதனையோடு இருக்கியான். உள்ளூரில் இருப்போமா அல்லது குடும்பத்தோட இடம் மாற்றிட்டு போனால் கொஞ்சம் மரியாதையாக இருக்குமே, ஏதாவது தலைகுனிவு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு கிடக்கியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. கண்ணில் கடைக்கண் காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாகும்னா பாரதிதாசன். புரியுதா? பிள்ளையுடைய மனதை சீர்படுத்தி தாரேன், உங்களுடைய இஷ்டத்துக்கு இணங்கி திருமணத்தை நடத்தி தாரேன். இப்போதைக்கு மனநிலைகளை அலப்பாயாமல் பார்த்துக்கா. பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பாரு, அவள் போட்டா கொண்டு வா. போய்ட்டு வா. இந்தா சாப்பிட்டு போ. அறகுறையாக பேராத மகளே. கர்மசாமிக்கு ரிப்போர்ட் வச்சுருக்கானா? எங்கே வச்சுருக்கான்? டாக்டர் ஏதோ மருத்துவ ரிப்போர்ட்லாம், மருத்துவ உடம்புல நோய்படியை பார்த்து டாக்டர் ரிப்போர்ட் யார் பார்க்க வச்சுருக்கீங்களா? வீட்டில் வச்சுருக்கீங்களா? வா 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 வா. என்ன ரிப்போர்ட்? என்னவா? யாருக்கு? கால் வந்துட்டு வா. அதெல்லாம் நம்ம கரெக்டாக படித்து பார்த்துருவோம்ல. நான் ஓ வருக. இன்னும் 22 நாட்கள் ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா. புரியுதா? அவனுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. எழுப்பி கொண்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத. வேற என்ன வேணும்? சொத்து விஷயத்தை முடித்து தீர்ப்பாக்கி தரேன். குடும்பத்தை நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உன் பிடிவாதம் தான் குழப்பத்துக்கு காரணம். புரியுதுல? கால் வந்துட்டு வா. முருகா, உன் பாட்டெல்லாம் இனிக்கி பக்கத்தில் உட்கார். வீணா மனத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதையா. உன் சொத்து விஷயத்துக்கு ஒரு முடிவை தாரேன். தை மாதம் 20ஆம் தேதியில் அந்த விஷயங்களில் உனக்கு தெளிவு கிடைக்கும். அந்த திருமண விஷயத்துக்கு பொறுமையாக இருக்கணும். 3.25 மாதங்கள், 3, 9, 115 நாள் பொறுத்து காப்பாற்றி தரேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு. மதுரை அரசாளும் மீனாட்சி. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக காக்கவும். மதுரை மட்டும் வாங்க. பக்தர்கள் அமைதியா இருங்க. மதுரையை தவிர மற்ற எல்லா பக்தர்களும் கீழே உட்காருங்க. மதுரை பக்தர்கள் வந்து அமைதியா நின்னுங்க. மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. அமைதி. பக்தர்கள் அமைதியா இருங்க. சாமி கூப்பிடுறவங்க மட்டும் வந்தா போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிக்க வேண்டாம். சாமி ஊரை சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. தலைவன் தலைவி, கணவன் மனைவி. அமைதி அமைதி. என்னப்பா
ஓகே, அமைதியா இருங்க. முதல்ல நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. வீட்டு அருகில் மாரியம்மன் இருக்காளா? உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை தன்மையை போய் பார்த்தேன். ஏற்கனவே 1.25 ஆண்டுகள் எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையலை. ஆனால் இப்போ சொந்த பந்தத்தில் நமக்கு எந்த பெண்ணும் வேண்டாம். சென்னையிலிருந்து ஒரு பெண் கிடைக்கும். அது நமக்கு மேட்ரிமோனியிலிருந்தே கிடைக்கும். அந்த கல்யாணம் ஒளிமயமானதாகவும் உயர்வானதாகவும் இருக்கும். வரக்கூடிய வைகாசியில் வளமான கல்யாணத்தை தாரேன், வெற்றியாக நடத்தி தாரேன். நீதிமன்ற வாசலுக்கு போகணுங்கிற நிலைமை இருக்கு, புரியுதா? போகாமல் காப்பாற்றி ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு, வெற்றி அடைங்கப்பா. என்னை நினச்சிக்கா, விபூதியை கொடு, வெற்றி அடைஞ்சு வருவோம். யார் எடுத்துரும். பக்தர்கள் அமைதியா இருங்க. எல்லா பக்தர்களும் அமைதியா இருங்க. சாமி கூப்பிடுறவர் மட்டும் வந்தா போதும். நீங்க இப்படி ஆளுக்காரு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி அருள்வாக்கு சொன்னா கேட்கும்? எந்த ஊரை சொல்லி கூப்பிடுறாங்களோ அந்த ஊர் மட்டும் வந்து நின்னுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிக்காம. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்க மட்டும் வாங்க. நீங்க ஆளுக்கால் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சொல்றதே கேட்காது. எப்பா மொபைல் நோண்டாத. ஏய், மொபைல் ஃபோன்லாம் சைலண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அமைதியாக இருந்து ஒத்துழைப்பு கொடுங்க. பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாமா. என்னம்மா பிள்ளை? ஏம்மா எந்த இங்கேயே விழுந்துட்டேன்னு என்னத்தான்? சாமியை போய் காலில் விழ வேண்டாமாம்மா? என்னம்மா பிள்ளை நீ எல்லாம்?